வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் நல்லபடியா நடந்து முடிஞ்சு, ரிசல்ட்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம மிகப்பெரிய அளவுல போராடிட்டு இருந்த விஜய் அவர்களுக்கு இன்று மிகப்பெரிய அளவுல ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ இந்த நம்ம முதல் முறையா வந்து சென்னை முடிவு நிலவரங்கள் பார்க்க போறோம். அந்த வகையில பார்க்குறப்போ இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் எப்படி இருந்துச்சு? கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வந்து இந்த திராவிட கட்சிகள் கடந்து வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பெரும்பான்மையை எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தவறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுசா பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில பார்க்குறப்ப சென்னையில் இருக்க முதல் தொகுதியா நம்ம அண்ணா நகர் தொகுதியோட முடிவை பார்க்கலாம். அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில மொத்த ஆண்கள் வந்து 92,353 பேர், பெண்கள் வந்து 96,462 பேர், மூன்றாம் படைத்தவர்கள் 46 பேர் வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. மொத்தமா 1,88,861 பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. வாக்குப்பதிவு பார்த்தீங்க அப்படின்னா 2026ல 86%, அதாவது 1,62,377 பேர் வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகர்ல கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சொற்பமான அளவில் தான் வாக்குகள் பதிவாயிட்டு இருந்துச்சு. ஸோ விஜய் அவர்கள் வந்த காரணத்தினால மிகப்பெரிய அளவில் ஒரு அலை ஏற்பட்டு விஜய் வேவ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் வந்து விஜய் அவர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 65, 66 அந்த மாதிரி தான் வரும். 60, 70க்குள்ள வரும். ஆனால் இந்த இடத்துல 60% எச் ஆயிருக்கு. ஸோ அந்த 16% தான் வெற்றி வித்தியாசங்களை கூட நிர்ணயிச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்க்குறப்ப இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராம்குமார் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க 43.70%, 71,375 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக சார்பில் சித்தராசு அப்படிங்கிறவரும் 30.60%, 50,012 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் 3வது இடம் போயிருக்காங்க. அதிமுக கோகுலேந்திரா அப்படிங்கிறவங்க அமைச்சராக இருந்தவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போயிருக்காங்க. அவங்க 21.10%, 34,382 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் சங்கர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் வெறும் 3% தான் வாங்கியிருக்காங்க. 4,839 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா 21,363 வாக்குகள் வித்தியாசத்துல 13.20% வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா நகர்ல கடந்த 5 தேர்தல்களில் வாக்கு சதவீத நிலவரம் பார்த்துருவோம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு இந்த இடம் முதல் முறையா 43.70% வாங்கி இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்புறம் டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2016 தேர்தலில் 46.50% வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரிவர இவங்களுக்கு உயர்வு தான் இருந்திருக்கு. 2024 பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட வருகை காரணமாக மிகப்பெரிய அளவில் வாக்குகள் குறைந்திருக்கு. ஸோ இந்த 2026ல பார்த்தீங்க அப்படின்னா அது குறைந்த அளவிலேயே மிகப்பெரிய அளவில் குறைந்த அளவாக ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கேவை பொறுத்த மட்டும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிஎம்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதே இதுதான். ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2024ல மிகப்பெரிய அளவில் ஒரு ஹைக் ஏற்பட்டிருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் சொற்பமான வாக்குகள் 2026ல அவங்களுக்கு வந்து கழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 19.11% வாக்குகள் வந்து இந்த இடத்துல கழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து என்டிகே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட முதல் தேர்தலில் 1.80% இருந்து கனவுடைய 2024 தேர்தலில் 8.39% வளர்ச்சி விகிதத்தில் இருந்தவங்க கிட்டத்தட்ட 2026ல பார்த்தீங்க அப்படின்னா 5.39% வந்து குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீங்க டிஸ்பிளேல பார்ப்பீங்க. அதிமுகவோட ஓட்டும் திமுகவோட ஓட்டும் கிட்டத்தட்ட 39% லாஸ் ஆயிருக்கு. ஸோ என்டிகேவோட ஓட்டு 5.39 மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா 44.20% மேல வந்து வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குகள் தான் வந்து டிவிக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏடிஎம்கேல இருந்து ஒரு 40%, டிஎம்கேல இருந்து ஒரு 45%, என்டிகேல இருந்து 10% அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரிவை வந்து எந்த அளவுக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து மறுபடியும் பார்க்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இதை வந்து கண்டிப்பா வந்து ஏன்னா அவர் வந்து விஜய் அவர்கள் இந்த தடவை வந்து பெரும்பான்மையை இப்போ சாயந்தர அளவில் நிரூபிச்சிட்டாரு. ஸோ எந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் இதுக்காக போராட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் 2 இடத்துல தான் வெற்றி பெற்று இருந்திருக்காங்க. ஸோ அந்த இதில் ஒன்று வந்து இந்த இடம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டிட்டு இருந்தாரு. ஆண்கள் இங்கே 81,185 பேரும், பெண்கள் 84,795 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 43 பேரும், மொத்தமா 1,66,023 பேர் வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அவங்க 2026ல 1,40,098 பேர் வாக்காளர்களா வாக்குப்பதிவு 84.40%
கிடைச்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல இது ஒரு வாக்குப்பதிவு சேப்பாக்கத்த பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில 44.80% 62,992 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட டிவிகே சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, செல்வம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 39.70% 55,852 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில ஆதி ராஜாராம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 11.70% 16,507 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த என்டிகே சார்பில் ஆஷா பேகம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. 2.10% 2,971 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7,140 வாக்குகள் வித்தியாசத்துல 5.10% வாக்கு வித்தியாசத்துல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய அளவில் சேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதியில் சேஸ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. பட் ஆனா முன்னிலை நிலவரங்கள் வந்து டிவிகே பக்கம் தான் போச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே உள்ள வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில கடந்த 5 தேர்தல்கள்ல வாக்கு சதவீதங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில டிஎம்கேவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2016ல கூட இந்த தொகுதியில வந்து மிகப்பெரிய அளவுல வாக்கு வாங்கியிருக்காங்க. 2026ல மிக குறைவான அளவுல வாங்கியிருக்காங்க. அதாவது 2021 ஒப்பிடுறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 26% வந்து இந்த இடத்துல வந்து வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டிவிக்கே மிகப்பெரிய அளவுல ஒரு கேம் சேஞ்சர் இல்ல, கிங் மேக்கரா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில பார்க்குறப்ப டிவிக்கே இந்த இடத்துல 39.70% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கேவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில தன்னோட வாக்குகள வந்து மிக குறைவான அளவுல தான் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்திலே இந்த தொகுதியை அவங்களால கைப்பற்ற முடியல. ஸோ அது 2021லயும் வந்து மிக குறைவான அளவுல தான் இருந்துச்சு. 2026ல சொல்லவே தேவையில்ல. 11.70% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 2021 தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட 32% வந்து இல்ல 32%ல 8% வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா 2024 ஒப்பிடுறப்ப 20% வந்து இந்த இடத்துல சரிவு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என்டிகே நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட முதல் தேர்தலில் 1.30ஆகவும் இந்த தேர்தலில் 2.10ஆகவும் இருந்திருக்காங்க. 2024 தேர்தலில் அவங்க ஒரு நல்ல வாக்குகளை இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல சரிவு ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எழும்பூர் முடிவு நிலவரம் பார்த்தலாம். எழும்பூர் பொறுத்தளவுக்கு இந்த தேர்தல் முடிவு நிலவரங்களை பொறுத்தளவுக்கு ஆண்கள் 67,861 பேரும், பெண்கள் 70,872 பேரும், மூன்றாம் பதவித்தவர் 42 பேரும், மொத்தம் 1,38,775 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வாக்குப்பதிவுகள் வந்து 1,19,043 நடந்திருக்கு. 85.80% இந்த இடத்துல வாக்குகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியோட தமிழக வெற்றி கழகத்தோட நட்சத்திர வேட்பாளராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட மிகப்பெரிய அளவில் கோட்டை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதிகளில் வந்து எம்ஜிஆர் அவர்களாலேயோ, ஜெயலலிதா அவர்களாலேயோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களாலேயோ இந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சியா இருக்கிறவங்களாலேயே இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து வாங்க முடியல. ஆனா தனி ஒரு மனிதனாக விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மிகப்பெரிய அளவில் ரெவல்யூஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து ஏன்னா சென்னையே மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு கோட்டையாக மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் ராஜ்மோகன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 45% 53,901 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல தமிழன் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டார் வேட்பாளராக இருந்தார். ஸோ அவர் 36% பெற்றிருக்காரு. 43,097 வாக்குகளும். இந்த இடத்துல அதிமுக சார்பில் அபிஷேக் ரங்கசாமி அப்படிங்கிறவர் 15.20% 18,191 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் சரண்யா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.10% 2,522 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வாக்கு வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப 10,884 வாக்குகளும் 9.10% பெற்று இந்த இடத்துல வந்து ராஜ்மோகன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்ச இந்த தொகுதியில அதிமுக மிகப்பெரிய அளவில் வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து வாக்குகளும் குறைவான அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எழும்பூர் தேர்தலில் கடந்த 5 தேர்தல்களில் வாக்கு சதவீதங்களை பொறுத்தளவுக்கு டிவிக்கு இந்த இடத்துல 45% மேலே எடுத்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 45% வந்து இந்த இடத்துல வாக்குகள் வந்து அவங்களுக்கு பதிவாயிருக்கு. இதே டிஎம்கே பொறுத்த முடியும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 தேர்தலில் 52.10%, 2024 தேர்தலில் 56.08% அவங்களோட வாக்கு சதவீதங்கள் உயர்ந்து தாழ்ந்து இருந்திருக்கு. ஆனால் 2021 கம்பேர் பண்ணுறப்ப 24ல் கொஞ்சம் பிஜேபியில் வந்து அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பின் வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை வருகைக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஒரு நல்ல சூழ்நிலையை வந்து எட்டுச்சு. பட் ஆனால் அவரை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல தேர்தலில் அந்த நிறைய இஷ்யூஸ் வந்து போச்சு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் சரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலில் இந்த இடத்துல பாஜக செயல்படாமையே போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில் ஏடிஎம்கேவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து
அவிங்க வந்து ஒப்பிடுறப்ப 2021 ஒப்பிடுறப்ப இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க ஒரு 21% மொத்தமா இழந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 10% இழந்திருக்காங்க. ஏன்னா போன தடவை 25% தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த தடவ 15%. இடையில நடந்த இந்த லோக்சபா தேர்தல்ல மட்டும் கொஞ்சம் மிகப்பெரிய அளவுல அந்த எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள் வந்து தனியா இருந்தாரு. அப்புறம் அண்ணாமலை அவர்கள் தனியா இருந்தாங்க. ஸோ அதனால இந்த வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல 2யும் ஒன்றிணைந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில என்டிகே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட முதல் தேர்தல்ல 1.2 ஆகும். இப்ப நடந்த தேர்தல்ல 2.10 தான் இருக்காங்க. நடுவுக்கால பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உயர்ந்து மீண்டும் தாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பிய துறைமுகம் முடிவு தேர்தல் பார்த்துரலாம். துறைமுகத்தை பொறுத்தளவுக்கு துறைமுக தேர்தல் மிகப்பெரிய அளவுல ஒரு சுவாரஸ்யமா இருந்தது மக்களே. ஏன்னா நான் ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வாட்ச் பண்ணது துறைமுகம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து துறைமுகம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 இதுல வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் அப்புறமேடி சேகர்பாபு அவர்கள் முன்னாடி வந்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஆண்கள் 58,742 பேரும், பெண்கள் 61,329 பேரும், மூன்றாம் பணித்தவர்கள் 55 பேரும், மொத்தமா 1,20,126 பேர் தான் இந்த வாக்காளர்களா இருக்கிறாங்க. இந்த வாக்குப்பதிவு 99,022 நடந்திருக்கு. 82.40% கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா போன தடவைலாம் வெறும் 54, 55 தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30% மேல இந்த இடத்துல வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பரவால்ல. அது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சுவாரஸ்யமான இதா இருந்திருக்கு. அந்த வகையில சேகர்பாபு அவர்கள் 45.40% 45,254 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில அசோக் அப்படிங்கிறவர் போட்டியிட்டிருக்காரு. அவர் 33.60% 33,504 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில மனோகர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டிருக்காரு. அவர் 17.30% 17,256 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஷெரீப் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 1.60% 1,607 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திமுக அந்த தொகுதியில வந்து வாக்கு 11,750 வாக்குகள் வித்தியாசத்திலையும் 11.90% வாக்கு சதவீத வித்தியாசத்திலையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த தொகுதியோட கடந்த 5 தேர்தல்களும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல 2016ல என்ன ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சோ, அதையே 2026லயும் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இடையில வந்து சேகர்பாபு அவர்கள் மிகப்பெரிய அளவுல வாக்குகள வந்து இந்த இடத்துல பெற்றிருக்கிறாரு. அது அந்த சதவீதங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2016 ஒப்பிடுறப்ப 12.13%, 2019 ஒப்பிடுறப்ப 7.37%, 2024ல கொஞ்சம் வாக்குகள் சரிவாக ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் 9.52% வாக்குகள் டிவிகேவால இழந்திருக்காங்க. ஸோ டிவிகே சார்பில் போட்டியிட்டவர் பார்த்தீங்கன்னா அசோக் பார்த்தீங்க அப்படின்னா 33.60% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் இந்த தொகுதி ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட குறைவான வாக்குகள் தான் இந்த இடத்துல வாங்கிட்டு வராங்க. அதாவது 50.60%, 25.59%, 32.60%, 39.93%, 2024 தேர்தலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி இந்த இடத்துல நல்ல ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக காட்டிலும் பிஜேபி சென்னை சுற்றியுள்ள தொகுதிகளில் அதுவும் வட சென்னை தென் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மத்திய சென்னையிலாம் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கி அவங்க மிகப்பெரிய ஒரு இதை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா 17.30% தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.9% தன்னோட முதல் தேர்தலில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இப்போ நடந்த தேர்தலில் நடுவுக்கால நடந்த தேர்தலில் கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக ஒரு சொற்ப வாக்குகளாக இருந்திருக்கு. பட் இந்த தேர்தலில் 1.60% தான் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதிகள் போடணும்னு தான் ஆசை. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டைம் கன்சியூம் காரணமாக நான் 4 தொகுதிகளாக போடலான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட தொகுதி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது, ஸோ இனிமேல் எப்படி இருக்கும், நம்ம பட்ஜெட்ஸ் பற்றி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆலோசனை பண்ண போகிறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.